வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவு புட்டு, கேழ்வரகு மாவு புட்டு. கேழ்வரகு மாவு புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகு மாவு 150 கிராம், 100 கிராம் வெல்லம், அரை மூடி தேங்காய், 2 ஸ்பூன் எள்ளு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றும் பாதியமாக நுணுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஏலக்காய் 3 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மாவு பிசையலாம் வாங்க. புட்டுக்கு கேழ்வரகு மாவு புட்டுக்கு ஃபஸ்ட்டு மாவை நான் போட்டுட்டேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக தெளித்து தான் நம்ம பிசையணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி லைட்டாக விட்டு தான் பிசையணும், அதிகமாக ஊற்றக்கூடாது. ஓரளவுக்கு பிசைஞ்சிருக்கோம். இப்போ நமக்கு இப்படி பிடிச்சி பார்த்தா வந்துச்சுன்னா, இப்படி பிடிக்க வருதுன்னா மாவு பதம் ஈரம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அளவே போதும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன். நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் இந்த உருண்டைலாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் தனியாக எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கலாம். இன்றைக்கி கம்மியாக செய்கிறதுனால இதை நான் கையாலே நசுக்கி விட்டுக்கிறேன். நிறைய செய்யக்குள்ள அது மாதிரி நம்ம செய்ய முடியாது. சளிச்சிட்டு ஜல்லடை வச்சு சளிச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக தான் இருக்குது உருண்டை உருண்டையாக. இதை நம்ம கையாலே நல்லா அழகாக தேய்ச்சி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, பவுட்ரு மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்ட பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு இப்போ இதை நான் இட்லி தட்டில் வச்சு ஆவி கட்ட போகிறேன். இப்போ இதை இட்லி தட்டில் துணி போட்டு நம்ம ஆவி கட்டணும். இப்போ இதை நம்ம நல்லா துணியை வச்சு அப்படி மூடிட வேண்டியதுதான். மூடிட்டு இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம அந்த புட்டுக்கான மாவை வேக வச்சிடலாம். அடுத்தது நம்ம அரிசி புட்டு செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதையும் பார்த்துக்கலாம். அதையும் இதுக்கு மேலே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரே டைமாக நம்ம வேலை முடிஞ்சிடும். அடுத்து அரிசி புட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவில் புட்டு செய்ய போகிறோம். அரிசி மாவு 150 கிராம். இது பச்சரிசியை நான் ஈரமாவாக அரைச்சிட்டு அதை ஆவி கட்டி வச்சுருக்கேன். 150 கிராம் அந்த மாவை எடுத்துருக்கிறேன். அப்புறம் தேங்காய் ஒரு மூடி, ஒரு வேக்காடு வெந்த கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதை வச்சுருக்கேன் வேக வச்சு. சர்க்கரை, ஏலக்காய் பொடி, ஒரு 4 ஏலக்காய் பொடியை பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த புட்டு மாவை நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி தண்ணி தெளித்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து எடுத்து நம்ம ஆவி கட்டிட்டு கேழ்வரகு மாவு எப்படி நம்ம செஞ்சோமோ அதே மெத்தடில் தான் இதை பண்ண போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம் நம்ம. இப்போ அரிசி மாவை நான் அதை பாத்திரத்தில் போட்டு கேழ்வரகு மாவு நம்ம எப்படி பிசைஞ்சோமோ தண்ணி தெளித்து அதே அளவுக்கு தான் பிசையணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறேன் பாருங்கள். இப்போ தண்ணி தெளித்து தான் இதை நம்ம பிசையணும். தண்ணி ஊற்றக்கூடாது, எப்பயுமே கம்மியாக தான் இருக்கணும் தண்ணி. ஏற்கனவே நம்ம இதை ஊற வச்சு மிஷினில் கொடுத்து ஆவி கட்டினதால நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி பிசைஞ்சு நம்ம ஆவி கட்டினா நல்லா சாஃப்டாகிடும். இதை நல்லா நம்ம உருண்டை இல்லாமல் நல்லா அழுத்தி கொஞ்சம் பிசைஞ்சிக்கிட்டா போதும். நிறைய உருண்டை இருந்துச்சுன்னா இதை சளிச்சிட்டு அதேமாதிரி மிக்சியில் போட்டு தான் அடித்து எடுக்கணும். நான் இன்னைக்கு கம்மியாக பண்ணுறதுனால கையாலேயே எல்லாமே சேர்த்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். ரொம்பவும் தண்ணி இல்லாமல் இருந்தாலும் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சாஃப்ட்னஸ் வேணும்னாக்கா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த மாவையும் நம்ம வந்து ஆவி கட்டணும். இட்லி தட்டில் வச்சு நான் அப்படியே துணியை போட்டு இதில் வந்து நான் வைக்கிறேன் பாருங்கள். இதை இப்போ நம்ம நல்லா துணியை போட்டு நல்லா மூடிடலாம். இப்போ இதை நான் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை மூடி போட்டு மூடிடுறேன். மூடிட்டு நல்லா வேக வைக்கலாம். இப்போ மாவு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி அமுத்தனா வெந்துடுச்சுன்னா அமுறும். பாருங்கள் அமுந்துடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கக்குள்ளேயே நல்லா தெரியுது. வாசனையும் நல்லா வருது. அரிசி மாவு வெந்த வாசனை நல்லா வருது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ கேழ்வரகு மாவு வந்து வெந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். இது நல்லா வெந்துருச்சு. இன்னும் நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஏன்னா அந்த அரிசி மாவு வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்ச மாவு தான். அதனால் இப்போ மறுபடியும் தண்ணி தெளித்து வேகக்குள்ள சீக்கிரம் வெந்துருச்சு. இது பச்சை மாவு அப்படியே நம்ம வேக வைக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக ஆகட்டும்னு நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் விடுவேன். இப்போ இதை நான் பிரிச்சுட்டு பாத்திரத்தில் கொட்டி சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் பூ, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்தோம்னா புட்டு ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் இப்போ நம்ம 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்து கலக்கணும்னா ரெடி ஆகிடும். சூடாக இருக்குள்ளேயே ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை தான் போடணும் எப்பயுமே. அப்போ தான் அந்த இனிப்பு ஃபுல்லாக அந்த அரிசி மாவோட நல்லா சேரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்குங்க. இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து கலக்குவோம். நல்லா செம சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்ல. இங்கேயும் ஒன்று தெரிகிற மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம். இதில் பாதி நம்ம சேர்த்துக்கிறோம், பாதி வந்து கேழ்வரகு மாவு புட்டுக்கு வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம இது தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டா புட்டு ரெடி ஆகிடும் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. நமக்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம கேழ்வரகு மாவு புட்டு செய்யறதை பார்க்கலாம் வாங்க. வந்து நம்ம கேழ்வரகு மாவு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நல்லா தான் வெந்து இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நம்ம பார்த்தா தெரியும் பாருங்கள். கலர்லாம் மாறி போய் நல்லா வெந்திருக்கு இல்லைங்களா? இதுதான் இதோட பதம். இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம புட்டு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இதை இப்போ நல்லா பிரித்து பார்த்துடலாம். சுடுது, செமத்தியாக சுடுது. தொல்லையே. இப்போ இதை நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இப்போ இதை கொட்டியாச்சு. நல்லா நம்ம வந்து உருண்டை இல்லாமல் தட்டி விட்டுடுறோம். இதை தட்டி விட்டுட்டு இந்த சூடு இருக்குக்குள்ளேயே நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நல்லா துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் சேர்க்கக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா கட்டி கட்டியாக தெரியும்.
வெல்லத்தை போட்டுட்டேன். இந்த சூப்பில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கரையுது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம வந்து எள்ளு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். இதோட டேஸ்ட்டே வந்து நமக்கு என்னென்னா எள்ளு தான். எள்ளு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். உடம்புக்கும் அவ்வளோ சத்து இருக்குது. கேழ்வரகுல கால்சியம் இருக்கிற மாதிரி இதுலேயும் நல்ல சத்து இருக்குது. எள்ளு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை போட்டாச்சு. நல்லா வாசனை வருது. இப்போ வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கிறோம். அடுத்தது நம்ம ஏலக்காய் பொடி இதோடய சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலரனாக்கா நமக்கு வந்து கேழ்வரகு மாவு ராகி புட்டு கிடைச்சிரும் நமக்கு. பாருங்க, நமக்கு இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி மாவு புட்டு கேழ்வரகு மாவு புட்டு செஞ்சு முடிச்சாச்சு. இதை நான் எப்படி செஞ்சேன்னு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.